கிறிஸ்துவுக்குள் பிரியமாயிருக்கும் என் அன்பின் கிறிஸ்தவ பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாளின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான தருணத்தை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக தியான் அவர்களுக்கும் தாமஸ் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை நடத்தும் ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களுக்காகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலத்திலே எல்லோரும் உலகமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்தது. அது கால்பந்து ஆட்டம். உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ஆட்டமாக நிகழ்ந்தது. அதிலே ஸ்பெயின் நாடு அதிலே வெற்றி பெற்றது என்று அனைவருக்கும் தெரியும். இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஃபெரான் டோரஸ் அந்த டை பிரேக்கர்லே அருமையாக கோல் அடித்து அந்த மனுஷன் என்ன செய்கிறான், தேவனுடைய நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அவனோடு சேர்ந்த இரு சகோதரர்களும் ராட்ரி லூயிஸ் என்ற இரு விளையாட்டு வீரர்களும் கர்த்தரை சோஸ்தரிக்கிறோம் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. உலகமே பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆட்டத்திற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை கர்த்தருக்கு சோஸ்திரம், தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய காரியத்தை அங்கே சொல்ல கேட்டேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்பெயின் நாடு என்று சொன்ன மாத்திரத்திலே எனக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. 1981 ஆண்டு நான் ஸ்பைசர் கல்லூரியிலே சென்றபோது அங்கே டாமெட்ரி, அதாவது 30-35 சகோதரர்களை ஒரே அறையிலே போட்டு அங்கே நாங்கள் இருக்க வேண்டும். முதல் வருஷத்திலே அப்படிதான் நாங்கள் அங்கே வசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே உள்ள சட்டத்திட்ட பிரகாரம் அங்கே இருந்தோம். அப்படி இருந்தபோது எங்கள் மத்தியிலே அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அங்கே மூட்டைப்பூச்சி, கொசு, அநேக காரியங்கள் அங்கே கஷ்டம் இருந்த போதிலும் எங்களுக்கு கூட ஒரு மனிதர் எங்க கூட வந்து இருந்தார். அந்த மனிதர் யார் என்று சொன்னா, ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு வாலிபன். 6 அடி உயரம், மிக உயரமாக, மிக அழகாக, வாலிபனாக அங்கே வந்து எங்களோடு தங்கினான். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, 45 வருஷத்துக்கு முன்பதாக ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்தியா வந்து ஸ்பைசர் கல்லூரியிலே, அப்ப அவன் எவ்வளவு வசதி உள்ள மகனாக இருந்திருக்க கூடும். மிகுந்த வெறும் பெரிய பணக்கார ஒரு மனிதனாக அங்க வந்து ஏன் எங்களோடு தங்கினான் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்நாள் வரை எனக்கு புரியவில்லை. ஆனால் தேவன் எனக்கு நல்ல முறையிலே ஒரு பாடத்தை இங்கே கொடுத்தார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த மனுஷன் எங்களோடு கூட இருந்தபோது அவனிடம் அநேக பொருட்கள் இருந்தது. டேப் ரெக்கார்டர், பிளேயர், அது இதுன்னு சொல்லி எலக்ட்ரானிக் திங்ஸ் நிறைய அவருடைய லாக்கர்ல வைத்திருந்தான். அப்படி வைத்திருந்த போது ஒரு சில நாட்களுக்கு பிறகு அனைத்து பொருளும் காணாமல் போயிற்று. யாரோ திருடி விட்டார்கள். அந்த கூட்டத்துல இருந்த 35 பேர்ல ஒரு 5-6 தமிழ் மக்கள் அங்கே காணப்பட்டோம். அதுல நானும் ஒரு பையனாக அங்கே இருந்தேன். அப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சாக காணப்பட்டது. போலீஸ் அழைக்கப்பட்டார்கள், வந்தார்கள். அப்ப எனக்கு ரொம்ப மிகுந்த கஷ்டமாக காணப்பட்டது. ஒரு ஸ்பைசர் கல்லூரி, ஒரு அட்வென்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல 10 கற்பனைகள்ல ஒரு கற்பனையை யாரோ விட்டார்கள் என்று சொல்லி மிகுந்த மன கஷ்டப்பட்டேன். அப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதை யார் எடுத்தா என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. அது யார் எடுத்தா என்று சொல்லி பார்த்தபோது ஒரு தமிழ் பையன் எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அங்கே கூறப்பட்டது. அவன் பிடிபட்டான். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த சகோதரன் பிடிபட்ட மாத்திரத்திலே அவனை ஒவ்வொருவரும் பார்த்தது ஒரு குற்றவாளியை பார்த்தது போல அங்கே காணப்பட்டது. குற்றம் செய்தது உண்மைதான். ஆனா அதுல ஒரு பெரிய
கஷ்டம் என்ன ஏற்பட்டது என்று சொன்னா, நாங்க ஒரு 5, 6 பேர் அங்கே இருந்தபடியால், எங்கள் 5, 6 பேரையுமே குற்றவாளிகளாகவே எங்களை பார்த்தார்கள். மற்ற அனைத்து மொழிக்காரர்களும் என்னையும், என்னுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒரு 5, 6 பேரையும் குற்றவாளியாகவே பார்த்தார்கள். பொதுவாக என்னை அதிகமாக குற்றவாளியாக பார்த்தார்கள். ஏன் என்று சொன்னா, குள்ளனாக காணப்பட்டேன். அவர்கள் சொன்ன வார்த்தை, "நெட்டையன நம்பினாலும் குட்டையன நம்ப முடியாது. கள்ளன நம்பலானும் குள்ளன நம்ப முடியாதுன்னு" சொல்லி என்னைய அவ்வளவு குற்றத்தனமாகவே அவர்கள் பார்த்ததுண்டு. எதற்காக நான் இதை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், எம் எடுத்தவங்க வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர் பொருந்த பண்ண வேண்டும்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அங்கே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? ஒரு மனுஷன் குற்றமாக அகப்பட்ட மாத்திரத்திலே அவனை குற்றவாளியாகவே பார்த்து இன்னுமாக அவனுக்கு அநேக துன்பத்தை கொடுக்கக்கூடிய மனுஷனாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரரே, யாதொரு ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் அவனை ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள குணத்தோடு நாம் என்ன செய்யணும்? அணுக வேண்டும். நம்மிடத்திலே உண்மையான ஆவி காணப்பட்டால், நம்மிடத்திலே சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால், நம்மிடத்திலே தேவனுடைய ஆவி இருக்கும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த மனுஷனை, இந்த மனுஷியை சீர் பொருந்த பண்ண வேண்டும் சொல்லி நமக்கு பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை மேலும் மேலுமாக துன்பப்படுத்தி வருகிறோம். அநேக துக்க காரியங்களை இன்னும் அவர் மேல் சுமத்தி, இன்னும் செய்யாத குற்றத்தையும் அவங்க மேல சுமத்துறத நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவன் ஒரு கஷ்டத்துல வந்த மாத்திரத்திலே நாம் என்ன கூறுகிறோம் என்று சொன்னால், அவனுக்கு நல்லா வேணும், இது மட்டும் இல்ல இன்னும் கூடுதல் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரங்களிலே நாம் சொல்லுவதுண்டு. ஆனால் நம்மளுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தரே ஒருவர் அவர் மட்டும்தான் நம்மளை மன்னிக்க முடியும். ஆனா நாமும் கூட அந்த மனுஷனை மன்னிக்க கூடும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கூறுகிறார். சகோதரரே, யாதொரு ஒரு மனுஷன் குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் சாந்தமுள்ள ஆவியோடு அவனை அணுக வேண்டும். நாம் அதை செய்கிறோமா? சற்று நேரம் சிந்தித்து யோசித்து பார்ப்போம். அநேக குற்றங்களை நாம் செய்து வருகிறோம். இப்ப நாம் செய்யும் குற்றங்களுக்கு மற்றவர்கள் நம்மை பார்த்தபோது நாம் எவ்வாறு அங்கே காணப்படுகிறோம்? நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, நீங்களும் அப்படி அகப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று அப்போஸ்தலர் அங்கே கூறுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் எப்படி இந்த காரியத்தை நாம் ஆவிக்குரியவர்களாக, சாந்த குணம் உடையவர்களாக, சமாதானத்தோடு அந்த மனிதனை அருகி அந்த குற்றமுள்ள மனுஷனை நாம் எப்படி மாற்றுவது? அதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தனம். அது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. மற்றவர்கள் பாரத்தை நான் சுமந்தேன் என்று சொன்னால், அதுவே அது சாந்தமுள்ள குணம், தாழ்மை உள்ள குணமாக அங்கே காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அப்படி சுமப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு நல்ல முடிவு காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக காணப்பட போகிறோம். மற்றவர்கள் பாரத்தை நாம் எப்படி சுமப்பது? அநேக நேரங்களிலே மற்றவர்கள் சகோதரனாலும் சரி, சகோதரியானாலும் சரி, துக்கமாக காணப்படுவார்கள்.
இந்த துக்கத்தோடு இருக்கும் அந்த பாரத்தை நாம் எப்படி பகிர்ந்து கொள்வது? துக்கமான ஒரு காரியம். தன்னுடைய தாயை இழந்திருக்கலாம், தன்னுடைய தகப்பனை இழந்திருக்கலாம், தன்னுடைய சகோதரனை இழந்திருக்கலாம், சகோதரியானாலும் பிள்ளைகளை இழந்திருக்கலாம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, சமீபமாக 2 நாட்கள் முன்பதாக நான் வேலை செய்திருந்த ஒரு பிரின்சிபாலுடைய இப்பொழுது அந்த மகன் இறந்து போனான் என்று கேள்விப்பட்டேன். 45 வயது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, துக்கமான நேரத்திலும், துக்கமான காரியத்திலும் நாம் மற்றவர்கள் பாரத்தை நாம் சுமந்தோம் என்று சொன்னா, அதுவே கிறிஸ்தவ தன்மையாக இங்கே மாறப்படுகிறது. இந்த பாரத்தை எப்படி நாம் சுமப்பது? ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று சொல்லுவார்கள். இந்த ஒட்டகத்திலே ஒரு 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 நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகிறது. இந்த ஒட்டகமானது என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த ஒட்டகக்காரர்கள் அந்த ஒட்டகத்தின் மேலே அநேக மூட்டைகளையும் அநேக பொருள்களையும் ஏற்றுவார்கள். இந்த ஒட்டகம் அமர்ந்து இருந்து அதுவே அவர்களுக்கு வசதியாக எல்லா பொருட்களையும் அதன் மேலே ஏற்றி, அந்த ஒட்டகக்காரன் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த ஒட்டகத்து மேலே ஏறிக்கொள்வான். ஆனால் அந்த ஒட்டகமானது அநேக பாரத்தை அது சுமந்தபடியினால் அது எந்திரித்து அது போறதுக்கு அது தயாராக இருக்காதாம். அது எந்திரிக்காதாம். அதை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அது எந்திரிக்காதான். ஏன்னா அதால முடியாது, என் மேல் பாரம் ஏறிவிட்டதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோட இருக்குமா. அப்பொழுது இந்த ஒட்டகக்காரன் என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு மூட்டையை அந்த ஒட்டகத்தின் பார்வைக்கு ஏற்ற தூக்கி கீழே எறிவானாம். அந்த எரிந்த மாத்திரத்திலே அந்த ஒட்டகம் என்ன நினைக்குமா, என் பாரமெல்லாம் கீழே இறங்கிருச்சு என்று சொல்லி உடனடியாக அது எழுந்து நடந்து தன் பிரயாணத்தை துவங்குமா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த ஒட்டகமானது தன் பாரத்தை குறைத்து விட்டதும் என்று சொல்லி எழுந்து செல்கிறதோ, அதே விதமாக மற்றவர்கள் துக்கமாக இருக்கும்போது நம்மளுடைய ஆறுதலான வார்த்தை இந்த சிறு மூட்டையை தூக்கி எறிவது போல காணப்படும். அப்பொழுது நமக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னா, இந்த பாரங்கள் குறைந்தவனாக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல நடக்க முடியும். மற்றவர்களுடைய பாரத்தை நாம் சுமப்போம் என்று சொன்னால், இத்தகைய ஒரு சாந்தமுள்ள குணத்தோடு, ஆவிக்குரிய குணத்தோடு நாம் அந்த சகோதரனையோ சகோதரியோ அணுகும் போது அவனுடைய பாரம் குறைப்படுகிறது. ஆசை, பேராசை, தூண்டுதல் இவைகள் எல்லாமே பாரமாக காணப்படுகிறது. பேராசை இருப்பதனால் நாம் என்ன செய்கிறோம்? அநேக தப்புகளை நாம் செய்கிறோம், அநேக குற்றங்களை நாம் செய்து வருகிறோம். ஆனால் இந்த பாரத்தை நாம் சுமந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் அது மிகுந்த கஷ்டமாக காணப்படும். இந்த பாரத்தை நாம் குறைக்க வேண்டும். நோய்வாய் இருக்கக்கூடிய பாரம், நோய், கேன்சர், இப்பொழுது அநேகருக்கு நோய் அங்கே காணப்படுகிறது. இந்த நோயான ஒரு பாரத்தை சுமந்தவர்களாக காணப்படுகிறார்கள். நீங்களும் நானும் இத்தகைய பாரத்தை நாம் சுமந்து செல்லும் போது மற்றவர்கள் நம்மை ஆறுதலாக சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுவே நம்மளுடைய பாரத்தை மற்றவர்கள் சுமக்கும் ஒரு பணியாக காணப்படுகிறது. பணம் பற்றாக்குறை, பண கஷ்டம். நாம் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழும்போது மற்றவர்களுடைய பாரத்தை நாம் சுமந்தோம் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த எளிதாக காணப்படும். மற்றவர்கள் பாரத்தை நாம் எப்படி சுமப்பது என்றால், இத்தகைய உதவிகளை செய்யும் போது இரக்க குணம் நம்மை அவர்களிடத்துல காண்பிக்கும் போது நம்மளுடைய பாரங்கள் அங்கே குறையப்படுகிறது. குற்றமாய் இருக்கும் அந்த சகோதரன் பாரம் குறைக்கப்படும். அவனுக்காக நாம் ஜெபம் செய்யும் போது இந்த பாரம் அவனை விட்டு நீங்கிவிடும். அவனுக்கு பண உதவி செய்யும் போது இத்தகைய பாரம் அவனை விட்டு நீங்கிவிடும். மற்றவர்கள் பார்வைக்காக சிலர் உதவி செய்வார்கள், கடமைக்காக சிலர் உதவி செய்வார்கள். எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று தன்னலமற்ற உதவி அங்கே காணப்பட வேண்டும். இவ்வாறாக மற்றவர்களுக்காக நம்ம உதவி செய்தோம் என்று சொன்னால்
அந்த பாரத்தை நாம் சுமப்பவர்களாக காணப்படுகிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பவுலப்போஸ்தலர் கூறுகிறார். முதலாவது சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் அவனுக்கு நல்ல நோக்கத்தோடு, சாந்தமுள்ள குணத்தோடு, தாழ்மையுள்ள குணத்தோடு அவனை அணுகி அவனை சீர் பண்ண செய்தோம் என்று சொன்னால், நமக்கு உண்மையான ஒரு அன்பும், ஒருவர் பாரத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு அன்பு இங்கே காணப்படுகிறது. இன்னுமாக வேதாகமத்திலே ஒரு அருமையான காரியம் கூறப்படுகிறது. கிறிஸ்துவானவர் யோவான் எழுதின புஸ்தகத்திலே 8வது அதிகாரம், யோவான் எழுதின புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்து, ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல இருந்தபோது அநேக உபதேசங்களை அவர் செய்தார். அநேக காரியங்களுக்கு அவர் அநேக மக்களுக்கு சுகம் அளித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி சுகமளிக்கும் போது அநேகர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள் என்று இங்கே வேதாகமம் நமக்கு கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கே பரிசேயரும் சரிசேயரும் கிறிஸ்துவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பெண்மணியை இங்கே அழைத்து வந்தார்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆவி இல்லாத பிள்ளைகளாக அங்கே காணப்படுகிறோம். தேவனுடைய ஆவி அங்கே காணப்படவில்லை. சாந்த குணம் அங்கே காணப்படவில்லை. தாழ்மையான குணம் அவர்களிடத்துல இல்லை. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு ஸ்திரீயை, ஒரு பெண்மணியை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி, அவளுக்கு என்ன கஷ்டம் இருந்ததோ நமக்கு தெரியாது, அவளுக்கு என்ன துன்பம் இருந்ததோ யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பெண்மணியை கஷ்டத்தோடு அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவளை கல்லெறியத்தக்கதாக அங்கே கொண்டு வந்தார்கள். எப்படியாவது கிறிஸ்துவை இந்த காரியத்திலே அவர்கள் பிடிபட வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவளை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாய பிரமாணம் கட்டளையிடுகிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கிறிஸ்துவனிடத்திலே கேட்டார்கள். அந்த காலத்துல என்ன நேரிட்டது என்று சொன்னால், யாதொரு பெண்மணியோ யாதொரு குற்றம் உள்ள மனுஷனையோ மத அடிப்பாட்டில் தண்டனை செய்யக்கூடாது என்று ரோமாபுரி சட்டத்திட்டம் அங்கே கூறப்படுகிறது. யாதொரு மத அடிப்படையிலையும் யாரையும் குற்றம் என்று சொல்லி தண்டிக்க கூடாது என்று ரோமாபுரியிலே அங்கே சட்டத்திட்டம் இங்கே கூறப்படுகிறது. அதே விதத்திலே மோசேயின் பிரமாணத்திலே அவர்கள் குற்றம் செய்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே கூறப்படுகிறது. இப்ப இந்த பரிசேயரும் சரிசேயரும் அங்கே சேர்ந்து வந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இயேசுவானவர் ஒரு பதிலை சொன்னால் அது இதுவோ அதுவோ 2 சட்டத்துக்கும் மீறுதலாக காணப்படும் என்று சொல்லி அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கத்தக்கதாக இந்த பெண்மனையை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியத்திலே சாந்தமுள்ள குணம் உடையவர்களாக இல்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கும் குணத்தோடு மற்றவர்களை இன்னுமாக புண்படுத்தும் ஒரு மனப்பான்மையோடு மற்றொரு பாரத்தை நாம் சுமத்தாமல் இயேசுவின் கற்பனைகளை கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறோம், இங்கே காணப்படுகிறோம். அவர்கள் மேல் குற்றம் செய்த காரணமாக கொண்டு எப்படியாவது கிறிஸ்துவை அங்கே பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, அகப்பட வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்தார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவானவர் என்ன செய்தார், அவருக்கு நன்றாக தெரியும் இந்த மனிதர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், இந்த பெண்மணியும் எப்படிப்பட்டவள் என்று கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். ஆகவே கிறிஸ்து என்ன கூறுகிறார், உங்கள் அனைவருக்கும் இது எல்லாம் தெரிந்த கதைதான். என்ன சொல்கிறார்,
யாதொரு மனுஷன் குற்றம் இல்லாமல் இருக்கும்போது அந்த குற்றம் அற்ற மனுஷன் முதலாவது கல்லை எறியட்டும் என்று சொல்லி அங்கே ஒரு அருமையான பதிலை அவர்களுக்கே அதை திருப்பி கொடுக்கிறார். அப்ப எல்லாம் போய்விட்டார்கள், ஒருவரும் அங்கே இல்லை. எல்லாமே குற்றவாளிகளாக அங்கே காணப்பட்டார்கள். அதற்கு அவர் கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நிமிர்ந்து பார்த்த மாத்திரத்திலே ஒருவரும் அங்கே காணப்படவில்லை. ஸ்திரீயே, உன் மேல் குற்றம் சாட்டப்பவர்கள் எங்கே என்று கிறிஸ்து அவர் அந்த பெண்மணியிடம் கேட்டபோது அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் என்று சொன்னார். ஏன்னா எல்லாமே குற்றமுள்ளவர்களாக, நல்ல ஆவி இல்லாத மனுஷர்களாக இங்கே காணப்பட்டார்கள். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கவில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி இங்கே மிக அழகாக அங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்திருக்கும்? எவ்வளவு கஷ்டத்தோடு அந்த ஸ்திரீ இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க கூடும். அவளுடைய மனம் எவ்வளவாக துன்பப்பட்டிருக்க கூடும். நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இல்லை, மேலும் மேலும் மீண்டுமாக காயப்படுத்தும் மனுஷனாக காணப்படுகிறோமா? எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, சகோதரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் ஆவிக்குரியவராகிய நாம், நல்ல ஆவியை கொண்டவர்களாகிய நாம், கிறிஸ்துவை கொண்டவர்களாகிய நாம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஆகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? சாந்த குணத்தோடும் தாழ்மையோடும் அப்படிப்பட்டவர்களை சீர் பண்ண வேண்டும். இன்றைக்கும் கூட அநேகர் நம் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திலே இருக்கக்கூடும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்களுக்காக ஜெபம் செய்கிறோமா? அவர்களை மேலும் மேலுமாக புண்படுத்துகிறோமா? இல்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தவர்களாக, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நேரம் யோசித்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, இன்னொரு அருமையான ஒரு காரியம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், லூக்கா எழுதின புஸ்தகத்திலே 19வது அதிகாரம். லூக்கா எழுதின புஸ்தகத்திலே 19வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையிலே, ஆயக்காரனுக்கும் தலைவன் என்று சொல்லப்படும் ஒரு மனுஷன் இங்கே வருகிறான். அவன் சகேயு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை, நன்றாக ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சம்பவமாக இங்கே காணப்படுகிறது. இந்த சகேயு என்ன செய்தான் என்று சொன்னா, வரி வசூலிக்கும் மனுஷனாக காணப்பட்டான். இவன் ஒரு யூதனாக திகழ்ந்தான். ஆனால் இவன் ரோமாபுரிய அரசாங்கத்துக்கு பணிபுரிந்தான். இந்த ரோமாபுரிய அரசுக்கு பணிபுரிந்தபடியால் ஒரு யூதருக்கும் இவனை பிடிப்பதில்லை. மட்டுமல்ல, இவன் அந்த ரோமாபுரிக்கு உரிய பணத்தை அந்த அதிகாரி அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து மேற்கொண்டு எத்தனையோ மடங்கு பணத்தை மக்களிடத்திலிருந்து எடுத்து அவன் வைத்துக் கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சகோதரன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆவலோடு வந்து ஒரு மரத்து மேல ஏறி, காட்டத்தி மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கிறிஸ்துவை பார்த்தான். அப்பொழுது கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தபோது அதை என்ன இயேசு அந்த இடத்தில் வந்தபோது 5வது வசனம், லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்த அவனை கண்டு, சகேயு, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட வந்தான். பாருங்க, அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் கிறிஸ்துவை அழைத்து கொண்டு அவன் போகிறான். நீங்களும் நானும் கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போகிறோமா? இங்கே அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போறார் என்று முறுமுறுத்தார்கள்.
எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்க சகேயுவை பாவி என்று இங்கே தீர்மானம் செய்தார்கள். குற்றவாளி என்று அங்கே கருதி அவனை ஒன்றுமில்லாமல் ஒரு மனுஷனாக அங்கே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவனை சகேயு ஒரு ஒரு காரியத்துக்கும் உதவ மாட்டான், அவன் நரகத்துக்கு தான் செல்லுவான் என்று சொல்லி அங்கே உறுதியாக அங்கே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். நாம் அவனை குற்றவாளியாகவே கருதி சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அதிகமாய் வாங்கினால் அவன் என்ன நாளத்தனையாய் அவனுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் இந்த மனுஷனின் மனதை அறிந்தவராக காணப்பட்டார். கிறிஸ்துவனிடத்திலே நல்ல ஆவி காணப்பட்டது. கிறிஸ்துவனிடத்திலே தாழ்மையான குணம் காணப்பட்டது. கிறிஸ்துவனிடத்திலே சாந்தமுள்ள குணம் காணப்பட்டது. ஆகவே கிறிஸ்து என்ன செய்தார்? சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, நான் உன்னிடத்திலே வரப்போகிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் தேவகுமாரனும் மனிதகுமாரனுமாக காணப்பட்டார். இங்கே கிறிஸ்து மனிதகுமாரனாக காணப்பட்டு என்ன செய்தார்? சகேயனுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மை அங்கே காணப்பட்டது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல சாந்த குணம் உடையவர்களாக காணப்படுகிறோமா? இல்ல சமாதானத்தோடு காணப்படுகிறோமா? தாழ்மை உள்ள குணத்தோடு நாம் காணப்படுகிறோமா? ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும், கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்டவர்களாகிய நீங்களும் நானும், எவன் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் நல்ல ஆவியோடு அவனை மன்னித்து அவனை சீர்படுத்தத்தக்கதாக நாம் செய்ய வேண்டும். இங்கே கிறிஸ்துவனாகிய நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அதுதான். இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சகேயுவை ஒரு நல்ல மனுஷனாக இங்கே மாற்றி அவனை அவனிடத்திலே சேர்த்து கொண்டார். கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தாழ்மை உள்ள ஆவியோடு நம் இந்த உலகத்துல வாழ்வோம் என்று சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இங்கே கிறிஸ்து இயேசு ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்தார் என்று இங்கே காணப்படுகிறது. மிக தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சாந்த குண உளவுகளாக காணப்படுகிறோமா? இப்படிப்பட்ட நல்ல ஆவி உள்ள மனுஷனாக இந்த உலகத்துல வாழ்கிறோமா? அப்படி நல்ல ஆவியோடு ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல வாழ்வோம் என்று சொன்னால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னா, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவர்களாக காணப்படுகிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னா, கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருப்போம். நாம் தாழ்மை உள்ள ஆவிகளோடு, தாழ்மையோடு, சாந்தமுள்ள ஆவியோடு நாம் இந்த உலகத்துல வாழ்வோம் என்று சொன்னா, கண்டிப்பாக ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் சுமக்க முடியும். இன்றையிலிருந்து சகோதரரே, சகோதரியே, நீங்களும் நானும் மற்றவர்களுடைய கஷ்டத்தை நாம் உணர்ந்து, அவர்களுடைய துன்பத்தையும் அவருடைய துக்கத்தையும் அவர்களுடைய நோயையும் நாம் அறிந்து, நாம் இரக்கத்தோடு, நாம் பணிவோடு, தாழ்மையோடு நாம் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால், கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்துல நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால், கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு நிச்சயமாக ஒரு இடம் உண்டு. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் நல்ல ஆவியோடு, ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர் பண்ணுவோம் என்று சொன்னால்,
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.